மனைவி தாங்க வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அழகு வீண், வஞ்சனை சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே அழகா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நீ ஆசைப்படாத. நீ ஆசைப்பட வேண்டியது எதுதான்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருக்கணும். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உனக்கு கொடுப்பார். நீயா தேர்ந்தெடுத்தானா அவ இலச்சை உண்டாக்குற ஸ்திரீயா தான் இருப்பா. அல்லேலூயா. அவ எலும்புருக்கியா இருப்பா உனக்கு. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற காரியம். ஆமென். அல்லேலூயா. இது வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற காரியம். அல்லேலூயா. அடுத்த காரியத்திற்காக நாம் கடந்து செல்வோம். ஆதிகாமத்தின் புஸ்தகத்திலே அதே 2வது அதிகாரத்திலே நாம் வசனம் 15 16 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். வேத வசனத்தை பார்த்தீங்கள் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வைத்தார். மனுஷனை என்ன செய்தார்? எதற்காக அங்கே கொண்டு வந்து வைத்தார்? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹிந்தி பைபிள் எடுத்து வாசித்தீங்க என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமை அங்கே கொண்டு எதற்கு வைத்தார்? உஸ்மே காம் கரேகா. அல்லேலூயா. உஸ்மே என்ன செய்வார்? ஆதாம் காம் கரேகா. காம் கரேகான்னு என்னது? வேலை செய்வார். அங்கே வந்து ஆதாம் வேலை செய்வார் என்பதற்காக அவரை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு அடுத்த காரியம் வேலை ஸ்தலத்தை குறித்து இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒவ்வொரு மனிதருக்கும் கர்த்தர் வேலை கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதருக்கும் கர்த்தர் வேலை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லிவிட்டார், ஆதாம் தப்பு பண்ணினபடினாலே நீ உன் முகத்தின் வேர்வையினாலே ஆகாரத்தை புசிப்பா என்று சொல்லிவிட்டார். ஆகவே நம்ம கஷ்டப்பட்டு என்ன செய்யணும்? உழைச்சி தான் என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கையில சாப்பிடணும். அல்லேலூயா. ஆமென். அப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அவரை வேலை செய்யும்படியாக ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து கர்த்தர் வைத்தார். ஆமென். வைத்து விட்டு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனால் விருட்சத்தின் நடுவு, அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது? இது வேலை ஸ்தலத்தில் உனக்கு கொடுக்கப்படுகிற சட்ட திட்டங்கள். என்னது? வேலை ஸ்தலத்தில் உனக்கு கொடுக்கப்படுகிற சட்ட திட்டங்களை குறிக்கிறது. கர்த்தர் ஆதாமுக்கு வேலையை கொடுத்து அந்த வேலையிலும் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதை அவன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆமென். வேலைக்கு போகிற இடத்துல நம்ம இஷ்டப்படி வேலை செய்ய முடியாது. ஆமென். அது நம்முடைய வீடு கிடையாது. அது என்னது? நம்முடைய வீடு கிடையாது. வீட்டில் குளிச்சுட்டு என்ன செய்ய மாட்டான்? துண்டு எடுக்க மாட்டான். அப்படியே பனியனையும் எல்லாத்தையும் போட்டு போவான். அம்மா தான் வந்து என்ன செய்வாங்க? காய போடுவாங்க, எடுத்து புளிவாங்க. அதே போல வேலை ஸ்தலத்தில் இருந்தனா ஒரே நாளில் சீட்டை கிழிச்சிருவான். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் உனக்கு கர்த்தர் சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆதாமுக்கு வைத்திருந்தார். நீ அந்த கனியை என்ன செய்யாத? புசிக்காத. உன்னை ஏதேன் தோட்டத்தில் வேலைக்கு கொண்டு வந்து நான் வச்சிருக்கிறேன். வேலையை மாத்திரம் என்ன செய்ய பாரு. நீ தேவையில்லாத காரியத்தை என்ன செய்யாத? வேலை ஸ்தலத்தில் செய்யாத. வேலைக்கு சேர்ந்து 1 மாசம்தான் ஆயிருக்கும். அல்லேலூயா. வேலைக்கு போய் அப்பந்தான் புதுசா இருக்கும். அதுக்குள்ள இங்கே ஒரு லீடர் ஆயிடுவார். அல்லேலூயா. அதுக்குள்ள அவர் என்ன செஞ்சிருவார்? அங்க குரூப் லீடர் ஆயிடுவார். அல்லேலூயா. வேலைக்கு வந்து ஒரே மாசத்துல எப்பண்டா அண்ணன் போவான் தின்ன காலியாகும். நாம எப்போ மேனேஜர் ஆகும்? நாம எப்போ இருக்க சூப்பர்வைசர் சீட்டை எப்படி நாம பிடிப்போம்? அல்லேலூயா. கர்த்தர் உண்மையில பிரியமா இருக்க மாட்டாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் மனதை அடக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. அதனோடு உனக்கு வேதனை கடந்து வராது. நீயா ஐஸ்வர்யத்தை தேடி போகாத. இல்லாத பொருள் மேல உன் கண்ணை வைக்காதே. அது ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஈசாக்கு விதைத்தான், அது 100 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வாழ்க்கையெல்லாம் சந்தோஷம். அல்லேலூயா. ஆனா யாக்கோபு அப்படி இல்லை. யாக்கோபு இஷ்டத்துக்கு பண்ணினா 20 வருஷம் அவனுக்கு என்னது?
கஷ்டம். 14 வருஷம் சம்பளம் இல்லாம வேலை. அல்லேலூயா. 7 வருஷம் சம்பளத்தை மாறி மாறி மறுபடியும் மாமா மாத்துறாரு. எதனால? இஷ்டத்துக்கு பண்ணதுனால, அவசரப்பட்டதுனால. அல்லேலூயா. காத்திருக்க முடியல. இன்றைக்கு என்னது? காத்திருக்க முடியவில்லை. வேலை ஸ்தலத்துல போய் என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும். கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். ஆமென். இங்க ஆதாமுக்கு நடக்கிற சூழ்நிலைகளை பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல வசனம் 1 முதல் 3 வாசிக்க கேட்போம். கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்க. இப்போ ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் வேலைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தாச்சு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள யார் இருக்கிறா? வேலை ஸ்தலத்துல சர்ப்பம் இருக்கிறாரு. அல்லேலூயா. உள்ள வேலை ஸ்தலத்துல பிசாசு இருப்பான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவே அங்க யாரு இருப்பா? பிசாசு சர்ப்பத்தை அங்க வச்சிருந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் கீழே உள்ள தள்ளதுக்குன்னே ஒருத்தனை வைத்திருப்பான். அவனை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அவனை குறித்து என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அங்கே வந்து சர்ப்பம் சொல்லுது, ஆண்டவர் உண்மையிலே உண்ட சொன்னாரோ, நீ கேட்டியோ? அல்லேலூயா. ஆதாமுக்கு தான் கர்த்தர் என்ன செய்தாரு? கட்டளை கொடுத்தாரு. ஆதாம் ஏவாளுக்கு கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. ஆதாமுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? நீ இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சது. ஏவாளை பார்த்து சொன்னா, நமக்கு தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னென்ன கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நீ அதன்படி தான் செய்யணும். ஏவாள் என்ன செய்தா? தனியா இருக்கும்போது சர்ப்பம் வந்து கேட்கிறாரு, கர்த்தர் உண்மையிலே சொன்னாரோ? அல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சாரு? மெய்யாகவே சொன்னாரோ? கனியை புசிக்க கூடாதுன்னு வந்த சொன்னாரோ? அல்லேலூயா. அப்போ இந்த பிசாசு ஜனங்களை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், ஜனங்களை மோசப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஆமென். இந்த பொல்லாத பிசாசு வேலை ஸ்தலத்துல நமக்கு உண்டாகிற சமாதானத்தை கெடுக்கும்படியாகவே பல காரியங்களை நமக்கு என்ன செய்கிறான்? கொண்டு வந்து வைக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஏவாள் பிசாசு கூட எப்படி இருந்தா? நட்பாக இருந்தா. எப்படி இருந்தா? பிசாசும் ஏவாளும் சர்ப்பமும் உட்கார்ந்து டெய்லி பேச்சுவார்த்தை நடக்கு. அங்க என்ன நடக்கு? பேச்சுவார்த்தை நடக்கு. பிசாசு சர்ப்பத்து கூட பேசலாமா ஏவாள்? அல்லேலூயா. சர்ப்பம் சொல்லுது, உண்மையிலே கர்த்தர் சொன்னாரோ? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஏவாள் சொல்லியிருக்கணும். சொல்லாம உட்கார்ந்து வா, அடுத்தால் என்ன நடந்தது நீ சொல்லு. அல்லேலூயா. சர்ப்பத்து கூட உட்கார்ந்து 2 பேரும் கதை பேசிட்டு இருக்காங்க. யாரும்? ஏவாளும் சர்ப்பமும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல பொல்லாத கூட்டணி நமக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல என்ன இருக்கக்கூடாது? பொல்லாத ஆலோசனைகளை நமக்கு கொடுப்பான். அல்லேலூயா. நான் ஒரு கம்பெனிக்கு நான் போயிருந்தேன். ஒரு ஆள் அங்கே டீ போட்டு கொடுத்துக்க வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ பிரதர், நான் கேம்பூலியத்தில் அவரை நான் சந்திச்சிருக்கிறேன். அப்போ அவர் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், வந்து பேசிகிட்டே இருந்தார். பிரதர், இங்கே வேலை ஒன்றுமே கிடையாது பிரதர், ரொம்ப ஈஸி, டீ மட்டும் போட்டு கொடுக்கணும், அப்பப்போ காரை கழுவ சொல்லுவாங்க, கழுவேன், அவ்வளோத்தான். அங்கே நம்ம சைட்டுக்கு போனால் சைட்டு மாதிரி இங்கே கிடையாது பிரதர். அல்லேலூயா. அவன் பிரதர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரே சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு, வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதும் பிரதர், வேறு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பிரதர், சைட்டே மாதிரி கோஷ்டி சேர்ந்தோம் சண்டை போட்டோம்னா இங்கே நடக்காது பிரதர் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பிரதர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பிரதர், சைட்டுக்கு போனால் நிச்சயம் உண்டு. என்ன உண்டு? 2 கோஷ்டி உண்டு அப்படிங்கிறார். அல்லேலூயா. உண்மைதானா பிரதர்? அல்லேலூயா. உண்மைதானா? அல்லேலூயா. நீங்க எந்த கோஷ்டியில் இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், பொல்லாத கூட்டணியை உன்னை விட்டு விலக்கு. ஆமென். சர்ப்பத்து கூட நீ என்ன செய்யாத? கூட்டணி வைக்காத. ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். வேலை ஸ்தலத்தில் போய் உட்கார்ந்து சும்மா இருக்கிற நேரத்தில் வேலை பார்க்கும்போது என்ன செய்ய மாட்டான்? வேலை பார்க்க மாட்டான், உட்கார்ந்து கதை பேசிட்டு இருப்பான். அல்லேலூயா. அப்போ நடக்கிற காரியம் என்ன? ஆகாத சம்பாசனைகள். நடக்கிற காரியம் என்ன?
2 பேர் 3 பேர் கூடி உட்கார்ந்தான். ஒருத்தன் சொல்றான், சும்மா வேலை ஸ்தலத்துல வேலை செய்யறது கிடையாது, உட்கார்ந்து சொல்றான், உனக்கு தெரியுமா ஒவ்வொருத்தன் எப்படி இருக்கான் தெரியுமா, எப்படிப்பா இருக்கான், ஒவ்வொருத்தன் ரொம்ப அருமையா இருக்கான்ப்பா, நாம தான் இங்க வந்து என்ன செய்யறோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கூட வேலை செஞ்சவனுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அல்லேலூயா. சந்தோஷமா அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். சந்தோஷமா என்ன செஞ்சான், வேலை பார்த்துட்டு இருந்தான். கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார், சோத்திரம், சம்பளம் கிடைக்கி மாசம் மாசம் வேலை பார்த்துட்டு இருந்தான். இவன் சர்ப்பத்துக்கிட்ட போய் உட்கார்ந்தான். சர்ப்பம் இவனை பார்த்து சொன்னது, ஒவ்வொருத்தன் எப்படி இருக்கான் உனக்கு தெரியுமா, நீ தான் இப்படி இருக்க. இவன் மனசு உடைஞ்சி அதுக்கப்புறம் ஒழுங்கா வேலை பார்க்கதே கிடையாது. அல்லேலூயா. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயந்து வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும். அடுத்தது, அந்த சர்ப்பம் ஏவாளை பார்த்து சொன்ன காரியம் என்ன, நீ இந்த கனியை புசிக்கலாம், புசித்தால் உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவர்களை போல நீ ஆவாய். அல்லேலூயா. உடனடி ப்ரமோஷன். உனக்கு என்னது, உடனடி ப்ரமோஷன். உடனே காலை வாரி விடு, அடுத்த அந்த சீட்டு உனக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்த அந்த சீட்டு யாருக்கு தான், கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமா இருந்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. சர்ப்பம் கொண்டு வந்து சொல்லுவான், நீ கனியை பறித்து நீ புசித்து தின்னு, நீ எங்களோட கூட நீ சேரு, உன் கண்ணு திறக்கப்படும், நீ உடனே நீ என்ன செய்வ, அடுத்த கட்ட ப்ரமோஷன் உனக்கு உடனே கிடைக்கும். எங்க கூட்டணியில மாத்திரம் நீ என்ன செஞ்சிரு, சேர்ந்துரு. ஏவாள் சேர்ந்து கனியை பறிச்சு புசித்து தின்னா, இருந்ததும் போச்சு. அல்லேலூயா. உள்ளதும் போச்சு. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கூட்டமா வேலையிலிருந்து சிலரை எடுப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. ஒரு இடத்துல நடந்தது, எனக்கு தெரியும். சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தான், மொத்தமா மேனேஜருக்கு விரோதமா சதி பண்ணிட்டு இருந்தான், மேனேஜருக்கு விரோதமா பேசிட்டு இருந்தான். மேனேஜர் ஒண்ணுமே சொல்லல, நினைச்சுக்கிட்டான் இவரு அப்படித்தான். அல்லேலூயா. யாரு, மேனேஜரு அப்படித்தான், ஆளுக்கு ஒன்றும் இல்லை போல, இவரை நம்ம பார்த்துலான்னு முன்னே செஞ்சுட்டே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில வந்தாரு, நீங்க எல்லாம் மொத்தமா என்ன செய்ய வேண்டாம், வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க. எல்லாரும் தலையில கையை வச்சுட்டான். எல்லாரும் என்ன செஞ்சான், ஐயா ஐயா ஐயான்னா. அப்போ அதற்கு முன்னாலே நமக்கு என்ன வரணும், புத்தி வரணும். அல்லேலூயா. அதற்கு முன்னாலே நமக்கு என்ன வரணும், புத்தி வரணும். வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உனக்கு ஏற்ற வேலையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீ என்ன செய்யாத, அவசரப்படாத. நீ போய் 1 மாசம் தான் வேலைக்கு ஆயிருக்கு, 1 வருஷம் தான் ஆயிருக்கு, 2 வருஷம் தான் ஆயிருக்கு. உனக்கு 3வது வருஷத்துல கர்த்தர் ப்ரமோஷனை வச்சிருக்கிறார். உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. உனக்கு அடுத்த வருஷத்துல இன்கிரிமெண்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ இந்த வருஷத்துல நீ துரிதப்படாத. இந்த வருஷத்துல நீ என்ன செய்யாத, சர்ப்பத்தின் ஆலோசனைக்கு உடன்படாதே, உடன்படிக்கை பண்ணாதே. அவன் கூட, அவன் நம்மை பொல்லாத வழியில நடத்துவான். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்திலும் நீ உட்காராமல் இரு என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் வசனம் 10 முதல் 15 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீ பாவிகளுடைய ஆலோசனைக்கு நீ என்ன செய்யாதே, இணங்காதே, அவர்களுடைய கால்கள் இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன். அடுத்த காரியத்திற்கு நாம் வேகமாக போகிறோம். ஆதியாமத்தின் புஸ்தகத்திலே நாம் 3வது அதிகாரத்திலே நாம் வசனம் 7 முதல் 11 வாசிக்க கேட்போம்.